Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. அந்த 2 பேராசூட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேராசூட் இருக்கும். அந்த 4 பேராசூட் வந்த அப்புறம் ரொம்ப மெதுவா தான் இருக்கு. ஸோ அப்ப அந்த தண்ணியை தொடர சமயத்துல நம்முடைய வளிமண்டலத்துக்குள்ள நுழைஞ்சிரும். வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது வந்து காத்துல வராஞ்சி 2000 டிகிரி வரைக்கும் வெப்பம் போயிடும். அதுல அவங்க உட்கார்ற அந்த சேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்காக தயாரிச்சிருப்பாங்க. அந்த 17 மணி நேரமா அந்த சேர்லயே தான் இருக்கும். சேரை விட்டு நீங்க எழுந்து போக முடியாது. தண்ணி குடிக்கிறதுக்கு சைட்ல ஒரு சிப்பர் மாதிரி இருக்கும். குடிச்சுக்கிட்டு வர இங்க தண்ணி குடிக்கலாம். மற்றதுக்கெல்லாம் சின்ன குழந்தைக்கு நம்ம பண்றோம்ல பேடு, அதான் இயல்பு. நம்முடைய சாதாரண வாழ்க்கையில சந்திக்காத அளவு வெப்பம் இருந்தா, அதாவது இந்த 1000-2000 டிகிரி வெப்பம் இருந்தா அந்த அணுக்கள்ல இருந்து எலக்ட்ரான்லாம் வெளில பிச்சுட்டு ஓடிடும். அந்த பீரியட் தான் வந்து எல்லாருக்குமே இந்த கில்லு. உண்மையாக அந்த கடைசி சில நிமிடங்கள் எல்லாம் சேர்ல இருந்து அப்படியே முன்னாடி வந்து சேரோட எட்ஜில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த செகண்ட்ல தான் பிரேக் இல்லைன்னா மேக் நடக்கும், இல்லைன்னா உடையும். இப்போ இதனால அவங்களுக்கு இருக்கிற காம்ப்ளிகேஷன் என்ன? அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? தேவையில்லாம ரிஸ்க் எடுத்தா என்ன ஆகும்னு சொன்னாக்க, நம்ம வந்து ஒரு பழக்கம் இல்லாத காரணத்தினால 6 மாசம் நம்ம நடந்து பழக்கம் இல்லை. அந்த நடந்து பழக்கம் இல்லாத காரணத்தினால தடிக்க விழுந்துடலாம். தடிக்க விழுந்தா பிராக்சர் வரலாம். ஆபத்து. சொந்த செலவுல ஏன் சூனி வச்சுக்கணும். ஏற்கனவே கல்பனா சாவ்லா அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ப்ரே பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கும் அப்படி ஒரு தாட் இருந்ததா? கல்பனா சாவ்லாக்கு நடந்தது போன்ற விஷயங்கள்லாம் எது நடந்ததுன்னா அமெரிக்காவுடைய அந்த விண்வெளி ஓடம். அதனாலதான் அந்த விண்வெளி ஓடத்தையே கைவிட்டுட்டாங்க. ஆனா விண்வெளியில வந்து ஆபத்துக்கு வந்து 0-1 ஒன்னு இந்த எண்ட் இல்லைன்னா அந்த பிரச்சனை இருக்கு. சரி, இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லபடியா நடந்திருந்தது. ஆனாலும் அந்த 17 மணி நேர பயணம் அப்படின்றது ரொம்பவே அதிர்ச்சியூட்டக்கூடியதா இருந்தது இங்கிருந்து கவனிக்கக்கூடியவங்களுக்கு. உண்மையிலேயே அதுல இருந்த சவால் என்ன சார்? முதல் கேள்வியா நான் கேட்கணும்னு விருப்பப்படுறது, அந்த அந்த புவியீர்ப்பு விசைக்கான அந்த மையப்புள்ளியை கடக்கும் போது ஒரு சவால் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கிராஸ் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தது சார்? பூமிக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அது நிலவையும் தாண்டி இருக்கு. பூமியோட ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் நிலவு வந்து பூமியை சுத்துது. ஸோ அதனால ஏதோ பூமியில இருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஈர்ப்பு விசையை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, அப்படி கிடையாது. நம்ம பலரும் அப்படி ஒரு தப்பான கருத்துல இருக்கோம். அதாவது வந்து விண்வெளியில வந்து நீங்க அந்த விண்கலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாம் முதந்துட்டே இருக்காங்க, கால்லயே நிக்கல, தலைகீழா இருக்காங்க, எப்படி இல்லாமோ இருக்காங்க. அதை பார்த்து நம்ம வந்து பொதுவா நம்ம சாதாரண இயல்பு வார்த்தையில என்ன சொல்றோம்னா கிராவிட்டி இல்லை அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா ஆங்கிலத்துல வந்து சில பேர் வந்து மைக்ரோ கிராவிட்டின்னு ஒரு புது வார்த்தை கண்டுபிடிச்சு எழுதிட்டு இருக்காங்க. இயற்பியல் ரீதியா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க உங்களுக்கு எடை இல்லை, எடையற்ற ஒரு நிலை, அவ்வளவுதான். ஓகே. ஸோ இப்போ இந்த எடையற்ற நிலையை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு சின்ன உதாரணத்தோட நான் சொல்றேன், ஸோ தட் நம்ம எளிதா புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 200 மாடி கட்டிடம்னு வச்சுப்போம். நம்ம ஊர்ல இல்லைன்னா போட்டோஷாப்ல பண்ணிடலாம்ல, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 200 மாடி கட்டிடம். அந்த கட்டிடத்துல 200வது மாடியில நான் வந்து ஒரு லிஃப்ட்ல ஏறுறேன். லிஃப்டோட ஃப்ளோர்ல வந்து அந்த வெயிட் பார்க்குற மிஷின் இருக்குல்ல, எடை பார்க்குற மிஷின், அது வச்சிருக்காங்க. அது மேல நான் ஏறி நிக்கிறேன். என்னோட எடையை காட்டுது. என் எடைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. அந்த எடை மேல கல் மேல நிக்கிறேன். என்னோட எடையை காட்டுது. அந்த லிஃப்ட் கீழே வருது. திடீர்னு அந்த கயிறு கட் ஆயிடுச்சு. இப்போ லிஃப்ட் உள்ள வந்து தொப தொப தொபன்னு விழுந்துட்டு இருக்கும்ல, அப்போ நான் எடையை பார்த்தேன்னா என்னோட எடை 0ன்னு காட்டும். ஏன்? ஈர்ப்பு விசையில அந்த லிஃப்டும் விழுது, அதே வேகத்துல அந்த எடை மிஷினும் விழுது, நானும் விழுறேன். அப்போ வந்து நான் வந்து அந்த எடை மிஷின் மேல ஒரு வெயிட்ட போட மாட்டேன். அந்த எடை மிஷின் வந்து அந்த லிஃப்டோட ஃப்ளோர் மேல ஒரு வெயிட்ட போடாது. எடையற்ற நிலைமை வந்து எப்போ இருக்கும்னு சொன்னாக்க, நான் சொன்ன மாதிரி வந்து விழுந்துட்டே இருக்கணும். அந்த விழாம புவி ஈர்ப்பு விசையினுடைய இழுவைக்கு மாட்டிக்கிட்டோம்னா வெயிட் வந்துடும். அப்ப நான் விழுந்துட்டே இருக்கணும்னு சொன்னாக்க, நான் வந்து அந்த எந்த உயரத்துல இருக்கேனோ அந்த உயரத்துல ஒரு குறிப்பிட்ட வேகத்துல என்னுடைய வீழ்ச்சி இருக்கணும்.
அதுதான் அந்த செயற்கைக்கோள்களோ அல்லது இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோ சுத்துற வேகம். அந்த உயரத்துக்கு. அந்த உயரத்துக்கு. அதுக்கு மேலனா வேற வேகம் இருக்கும். அதுக்கு கீழனா வேற வேகம் இருக்கும். அப்ப நான் அந்த வேகத்துல சுத்திட்டே இருந்தேன்னா, பூமிய சுத்திட்டே இருப்பேன். பூமிக்கு நான் திரும்பி வர முடியாது. அப்ப நான் பூமிக்கு திரும்பி வரணும்னா என்ன பண்ணணும்னா, என்னோட அந்த சுத்துற வேகத்த கம்மி பண்ணணும். நான் சுத்துற வேகத்த கம்மி பண்ணா, என்னோட உயரம் குறையும். இன்னும் கம்மி பண்ணா, இன்னும் உயரம் குறையும். நல்லா கம்மி பண்ணிட்டேன்னா, ஒரு ஸ்பைரல் மாரி, சுழல் மாரி அப்படியே சுத்தி டமால்னு பூமிக்குள்ள வந்துரும். இதான் விஷயம். ஓ. சோ, நீங்க வந்து அந்த இதுல பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ ஃபயரிங் அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. நீங்க அந்த எஸ். வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்க அந்த விண்கலம் பார்த்தீங்கன்னா, விண்கலம் இப்படி இருக்கு இல்லையா? மேல கூம்பு மாரி இருக்கு. இல்லையா? நம்ம பின்னாடி பக்கம் வந்து அந்த ராக்கெட்டுக்கான இதெல்லாம் இருக்கு. நம்ம என்ன நெனைக்கிறோம்? பின்னாடி பக்கத்துல இருந்து ராக்கெட் செயல்படும்னு நெனைக்கிறோம். திரும்பி வரும்போது ம். முன்னாடி இருக்கிற ராக்கெட் செயல்படும். பின்னாடி இருக்கிறது செயல்படாது. ஏன்னா ராக்கெட் இப்படி போம்போது, நான் இந்த பக்கம் அந்த செயல்படுத்தினேன்னா, விசை இப்படி வரும். சோ அப்போ இந்த இந்த வேகம் வந்து கம்மியாகும். சோ நான் வந்து வேகத்த அடிப்படுத்தணும்னா, பேக் சைடு ராக்கெட்ட இயக்கணும். பிரேக் போடணும்னா, ஃப்ரண்ட் சைடு ராக்கெட்ட இயக்கணும். இவ்வளவுதான் விஷயம். பிரேக் போட்டா ஸ்பீடு கம்மியாகும். திஸ் இஸ் த பாயிண்ட். சோ அந்த எஸ். ஸ்பீடு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கம்மியான பிறகு, நம்முடைய பூமியினுடைய ஈர்ப்பு விசையில கல்லு மாரி விழ ஆரம்பிக்கும். அதாவது வந்து அந்த சுத்துறதுலேருந்து கல் மாரி விழ ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, உங்க எடை பல மடங்கு அதிகமாயிடும். எடையற்ற நிலைமையிலிருந்து பல மடங்கு எடை. அதாவது நீங்க வந்து ராக்கெட் சயின்ஸ்ல வந்து 2G, 3G, 5G அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த அந்த ஜிலாம் இல்ல இது. அந்த ஜியும் இல்ல. இது வந்து கிராவிட்டி. ஓகே. ம். பல மடங்கு கிராவிட்டி. அதால 5G, 4G அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த பீரியட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சவால். ஏன்னா அந்த சமயத்துல நம்முடைய வளிமண்டலத்துக்குள்ள நுழைஞ்சிரும். வளிமண்டலத்துக்குள்ள நுழையும்போது வந்து காத்துல உராய்ஞ்சு 2000 டிகிரி வரைக்கும் வெப்பம் போயிடும். அதுதான் சார். அந்த அந்த பாயிண்ட் தான் நான் கேட்கிறேன் சார். இப்போ வந்து வெயிட்லெஸ்ல இருந்து இப்போ அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது, உள்ள இருக்கிறவங்கனால அத ஃபீல் பண்ண முடியுமா? அது ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ கிரியேட் பண்ணுமா? என்ன அதோடைய எஃபெக்ட்ஸ்? நிச்சயமா ஃபீல் பண்ண முடியும். உயிரோட இருந்தா. கலாட்டா சேனல்ல அதனால நானும் கலாட்டாவா பேசுறேன். சோ நீங்க வந்து அந்த சேர் பாருங்க. அதாவது வந்து நம்ம இந்த வீடியோலாம் நெறைய பார்த்திருக்கோம் இல்லையா? இல்லது நீங்க இந்த இதுலயே எஸ். கூட நீங்க வந்து இணைச்சு காமிக்கலாம். அதுல அவங்க உட்கார்ற அந்த சேர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக தயாரிச்சிருப்பாங்க. அதாவது வந்து அது சேர் பெர்மனன்ட்டா இப்ப நீங்க ஒரு பஸ்ல ஏறுனீங்கன்னா, அந்த சேர் பெர்மனன்ட்டா இருக்கு. ஒரு ஃப்ளைட்ல ஏறுனீங்கன்னா, அந்த சேர் பெர்மனன்ட்டா இருக்கு. பட் ஆனா ஒரு ஏர்கிராஃப்ட்ல அப்படி கிடையாது. இந்த 4 பேர் போப்போறாங்க. அந்த 4 பேரோட உடல் அமைப்பு இப்படி. இந்த இடத்துல பெருசா இருக்கும், இங்க குட்டியா இருக்கும். அப்படிலாம் பார்த்து அது கரெக்ட்டா இருக்கும். நீங்க வந்து அதுல இப்படி உட்கார்ந்தீங்கன்னா, கரெக்ட்டா உங்கள வந்து அது உங்கள புடிச்சிருக்கும். அதுல தான் ஸ்ட்ராப் பண்ணிப்பாங்க. பெல்ட்லாம் போட்டு டைட்டா புடிச்சுப்பாங்க. சோ அப்ப அந்த அழுத்தும்போது அந்த சேர் வந்து உங்கள தாங்கி பிடிக்கும். அந்த கிராவிட்டி அதிகமாகும்போது அந்த சேர் வந்து உங்கள தாங்கி பிடிக்கும். அதனால தான் கீழ இறங்குற வரைக்கும் அந்த 17 மணி நேரமா அந்த சேர்லயே தான் இருக்கணும். சேர விட்டு நீங்க எழுந்து போ முடியாது. 17 மணி நேரம் இருக்குதே, சரி சும்மா ஒரு நடந்துட்டு வரேன். அதெல்லாம் பண்ண முடியாது. 17 மணி நேரம் அந்த சேர்ல போய் உட்கார்ந்து நம்ம பெல்ட் போட்டோம்னா, அவ்வளவுதான். கீழ இறங்குற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்கு சைடுல ஒரு சிப்பர் மாரி இருக்கும். புடிச்சு இழுத்து வர நீங்க தண்ணி குடிக்கலாம். மத்ததுக்கெல்லாம் சின்ன குழந்தைக்கு நம்ம பண்றோம்ல, பேடு அதான். சார் இப்போ அந்த பாயிண்ட்க்கு அடுத்த ஒரு பாயிண்ட் ஆனது வந்து இந்த கடல்ல வந்து விழுகிறது அப்படின்றது. ஸோ அப்போ எந்த மாரியான ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும்? உடல் அளவுலயும் சரி, மனதளவுலயும் சரி. ஏன்னா 17 மணி நேரம் கான்ஷியஸா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எர்த்துக்கு போறோம்னு சொல்லும்போது, அது ஃபைனல் அந்த அந்த ஸ்பாட் அப்படின்றது எப்படி இருந்திருக்கும் சார்? ஆக்சுவலா வந்து ஒரு விண்கலத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்கோம்னு சொன்னா, நமக்கு நெறைய பயிற்சி குடுத்துருப்பாங்க. இந்த மாரியான விஷயங்கள் குடுத்து பயிற்சி குடுத்துருப்பாங்க. ஸோ, அப்போ நம்ம சாதாரணமா நம்ம பூமியில நமக்கு இருக்கிற மனநிலை அவங்களுக்கு இருக்காது. அது ஒரு முதல் விஷயம். அப்படி ஒரு மனதிடமும், மனநிலையும் இல்லாதவங்கள வந்து விண்வெளிக்கு அனுப்ப மாட்டாங்க. இந்த மாரி பயணத்துக்கு. ஓகே. காசு இருந்தா சும்மா உன்ன நான் விண்வெளிக்கு கூட்டு போனேன்னு கூட்டு போய் கொண்டுறாங்கல்ல. ஒரு செகண்ட் அங்க வச்சு திருப்பி கூட்டுறாங்கல்ல. அப்படிலாம் பண்ணலாம். காசு இருக்கிறவங்களுக்கு. உங்கள்ட்ட ஒரு 400 கோடி ரூபாய் தான் அதோட டிக்கெட்டு. நீங்க போட்டீங்கன்னா, நானும் விண்வெளி போயிட்டு வந்துட்டேன்னு வீட்ல போர்டு மாட்டிக்கலாம். பட் இந்த மாரி உண்மையிலேயே விண்வெளி பயணம் செஞ்சு, நீங்க வந்து ஒரு ஆய்வெல்லாம் செய்யணும்னு சொன்னா, அதுக்கு வந்து பல பயிற்சிகளுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க.
உண்மையிலேயே என்ன எப்போ வந்து ஒரு எல்லாருக்குமே திகில் இருக்கும். விண்வெளி இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி, கிரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் எப்போ இருக்கும்னு சொன்னா, நீங்க அந்த 17 மணி நேரமும் நீங்க வந்து கிரவுண்ட் கண்ட்ரோலோட பேசிட்டே இருப்பீங்க. கிரவுண்ட் கண்ட்ரோல் உங்கள்ட்ட கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லுவீங்க. நீங்க ஏதாவது கேட்பீங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டே இருக்கும். அந்த வீடியோலாம் பார்த்தா கூட தெரிஞ்சிருக்கும். பீப் அப்படின்னு ஒரு இது வரும். பீப்னு வரும். அந்த பீப்னா இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க. இந்த பீப் வந்து அந்த பீப் இல்ல. ஓகே. நம்ம தமிழ் சினிமால வர பீப் கிடையாது. மாத்தி மாத்தி பேசுறோங்கிறதுக்காக அந்த பீப்பு. இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த படு பயங்கர வேகத்துல காத்துல உராய்வுல 2000 டிகிரில ஆகும்னு. அந்த 2000 டிகிரி ஆகும்போது பாத்தீங்கன்னா, அந்த விண்கலத்தை சுத்தி 4வது நிலை பொருள். நம்ம புக்ல ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். 3 நிலைகள் பொருள் இருக்கும். திரம், திரவம், வாயு. 1.5 மார்க் நமக்கு கிடைச்சிருக்கு. டீச்சர் 2 மார்க் போட மாட்டார். கட் பண்ணுவார்ல அந்த 1.5 மார்க். திடம், திரவம், வாயு 3. கேஸ், சாலிடு, லிக்விடு. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு நிலை ஒண்ணு இருக்கு. அந்த நிலைக்கு பேர் வந்து பிளாஸ்மா நிலைன்னு பேர். அந்த பிளாஸ்மா நிலை எப்போ உருவாகும்னா, இயல்பு நம்முடைய சாதாரண வாழ்க்கையில சந்திக்காத அளவு வெப்பம் இருந்தா, அதாவது இந்த 1000, 2000 டிகிரி வெப்பம் இருந்தா, அந்த அணுக்கள்ல இருந்து எலக்ட்ரான்லாம் வெளில பிச்சுட்டு ஓடிடும். அந்த பிச்சுட்டு ஓடின பிறகு அந்த எலக்ட்ரானும் நடுவுல அணுக்கு நடுவுல நம்ம வந்து புரோட்டான், நியூட்ரான் இருக்கிற நியூக்ளியஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இதனுடைய கலவை வந்து ஒரு சூப் மாதிரி இருக்கும். இதுதான் பிளாஸ்மா. சோ இந்த பிளாஸ்மால பாத்தீங்கன்னா மின்னேற்றம் இருக்கு. மின்னேற்றம் இருந்தா மேக்னட்டிசம், காந்தப்புலம் இருக்கும். நம்ம ரேடியோ வேவ், மைக்ரோவேவ் இதெல்லாம் வந்து மின் காந்த அலைன்னு சொல்றோம். மின்னும் இருக்கு, காந்தமும் இருக்கு. அப்போ வந்து இது வழியால போயிட்டு வர முடியாது. உள்ளே இருந்து பேசினா வெளில வராது, வெளில இருந்து பேசினா உள்ள போகாது. ரேடியோ சைலன்ஸ், பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட் தான் வந்து எல்லாருக்குமே திகில் இருக்கும். அந்த பீரியட் தான் திகில் இருக்கும். ஏன்னா அந்த பீரியட் முடிஞ்சதும் நீங்க பாத்தீங்கன்னா முதல் 2 பேராசூட் ஓபன் ஆயிடும். உங்களுடைய வேகம் குறைஞ்சிடும். உங்களுக்கு இருந்த அந்த பல கிராவிட்டி அழுத்தம் சொன்னேன் இல்லையா, அது குறைஞ்சிருந்ததை நீங்க பாப்பீங்க. அந்த 2 பேராசூட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேராசூட் இருக்கும். அந்த 4 பேராசூட் வந்த அப்புறம் ரொம்ப மெதுவா தான் அது கீழே வரும். அப்போ வந்து அந்த அழுத்தம் உங்களுக்கு இருக்காது. ஸோ அப்போ அந்த தண்ணியை தொடர சமயத்துல உங்களுக்கு அச்சமெல்லாம் இருக்காது. இது வந்து இங்க நான் ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். ஓகே. விண்வெளிக்கு போயிட்டு வரும்போது எல்லா நிலைமைக்கு தயார்படுத்திட்டு தான் போகணும். இதே சுனிதா வில்லியம்ஸ் 3வது முறை இப்ப போனது. 2வது முறை போனாங்க இல்லையா? 2வது முறை வந்து எப்படி போனாங்கன்னு சொன்னா, ரஷ்யாவோட சோயூஸ் விண்கலத்துல போனாங்க. சோயூஸ் விண்கலம் கடல்ல இறங்காது, பாலைவனத்துல இறங்கும். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பாலைவனத்துல இறங்கும், நிலத்துல இறங்கும். தண்ணிலையாவது பிளாஷ் தொபக்னு வந்து தண்ணி நிலத்துல அவ்வளவு வேகமா விழ முடியாது. புரியுது இல்லையா? சோ எந்த இடம் திட்டமிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து 35 கிலோமீட்டர் தள்ளி அவங்களுடைய விண்கலம் இறங்கிடுச்சு. நம்ம மேல எந்த இடத்துல நம்ம வந்து அந்த பிரேக்க போட்டு வேகத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கட்டுப்படுத்துறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி பூமியில வந்து இறங்கும். அதனாலதான் நீங்க எங்க வேணாலும் பிரேக் போட்டு இறங்க முடியாது. எங்கேயாவது பிரேக் போட்டு இறங்கினா உங்க வீட்டு மொட்டை மாடல வந்து இறங்கிடும். ரைட். ஸோ அது மாதிரி 2வது முறை அவங்க போன போது வந்து 35 கிலோமீட்டர் தள்ளி வந்துருச்சு. சில சமயம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சிக்கல் காரணமாக நீங்க வந்து முன்னாடியே பிரேக் போட வச்சு நீங்க வந்து ஏதாவது ஒரு காட்டுல போய் இறங்கிடலாம். ஆப்பிரிக்கால அந்த பெரிய பாலைவனம் இருக்கு இல்லையா, அந்த பாலைவனத்துல போய் இறங்கிடலாம். இதுக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்னுடைய விண்கலம் தப்பி தவறி பாலைவனத்துல இறங்கிடுச்சுன்னு சொன்னா அங்க மீட்பு குழு வந்து சேர்வதற்கு காலம் எடுக்கும் இல்லையா, அந்த காலம் வரைக்கும் நான் வந்து பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா, அது எப்படி இருக்கிறது, அங்க எப்படி உணவு சேகரிக்கிறது, எப்படி வந்து குளிரா இருந்ததுனாக்கா அந்த குளிரை போக்குவதற்கு வந்து நெருப்பு உண்டாக்குறது, இதெல்லாமும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நான் ஒரு புது இடத்துல இறங்கிட்டேன், எனக்கு வந்து எது கிழக்கு மேற்குன்னே தெரியாது, எப்படி திசை கண்டுபிடிக்கிறது. அதாவது இதெல்லாம் இந்த ட்ரைனிங்ல பாட்டு. காட்டுல வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க, மலைப்பாங்கான இடத்துல ட்ரைனிங் கொடுப்பாங்க, பாலைவனத்துல ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். ஸ்விம்மிங் தெரியாம நீங்க போக முடியாது, ஏன்னா கடல்ல இறங்குறோம் இல்லையா.
ஸோ இதெல்லாம் வந்து இந்த ட்ரெயினிங்னுடைய ஒரு பார்ட்டு. அஃப்கோர்ஸ் பெரும்பாலும் இது வந்து அந்த மாதிரி பயனானது இல்லை. பட் ஆனா எதுவுமே வந்து நம்ம முன்னெச்சரிக்கையா செய்யறது தானே நல்லது இல்லையா, மனிதர்களை அனுப்பும்போது. இதான் அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து சிக்னல் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சிக்னல் கிடைக்கும் அப்படின்றத வந்து அது ஆஸ் யூசுவல் தான் அப்படின்றாங்க. ஆனாலும் அந்த ஒரு டைம்ல இங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டுக்கு அது எப்படி இருக்கும் சார்? அது அது உண்மையாவே மனநிலை எப்படி இருக்கும் அவங்களுக்கு? உண்மையானா நான் வந்து ஏதோ நம்ம பேச்சுக்காக சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்லல. உண்மையாகவே அந்த கடைசி சில நிமிடங்கள் எல்லாம் சேர்ல இருந்து அப்படியே முன்னாடி வந்து சேரோட எட்ஜில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் சலன்னு அந்த ரூம்ல பேச்சு. ஒரு 100 பேர் 120 பேர் இருப்பாங்க. 100 பேர் இருக்கிற இடத்துல வந்து அமைதி இருக்காது இல்லையா? ஏதாவது கேட்பாங்க, பேசுவாங்க. அந்த ஒரு சில நிமிடம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அமைதி. அமைதினா அவ்வளவு அமைதி. இப்படி ஒரு அமைதி வந்து அந்த அறையில பார்த்ததே இல்ல நான். ஏன்னா அந்த நிமிஷம் டென்ஸ். ஏன்னா அதுதான் பிரேக் ஆர் மேக். அந்த செகண்ட்ல தான் பிரேக் இல்லைன்னா மேக். நடக்கும் இல்லைன்னா உடையும். அதான். அதனால அது வந்து நம்ம நானே அப்படிதான் இருந்தேன். அப்புறம் தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு. என்ன நம்ம இப்படி சேர்ல சரியா உட்காராம எப்படி பார்த்தா எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பதைப்பான ஒரு நேரம். சார் இதுல நீங்க பார்த்திருந்த விஷயங்கள் என்ன சார்? இப்ப நான் வந்து ஒரு காமன் மேனா அந்த விஷயங்கள பார்த்துட்டு இருக்கேன். அவங்க நல்லபடியா வரணுன்ற ஒரு உணர்வு. நீங்களும் அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். பட் சயின்டிஃபிக்கா இதுல இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியது என்ன? இப்ப இதனால அவங்களுக்கு இருக்கிற காம்ப்ளிகேஷன் என்ன? அவங்க ரெக்கவர் ஆகறதுக்கு என்னெல்லாம் எவ்வளவு காலம் எடுத்துக்கும்? இப்போ வந்து ஒரு நம்ம வீட்ல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்க? உங்க அந்த குழந்தைக்கு வந்து விட்டமின் டி வேணும். அதனால டெய்லி வந்து காலையில சூரியனை காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை பண்ணா நல்லது அப்படிங்கிற சென்ஸ்ல இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை பிறக்கும் போதே சீக்காளியா பிறந்துருச்சுன்னு அர்த்தமா? அப்புறம் அந்த டாக்டர் என்ன சொல்லுவாரு? கொஞ்சம் நல்லா தண்ணி குடுத்துட்டே இருங்க. ஏன்னா பொறந்த குழந்தை. ஸோ அப்ப தண்ணி குடுத்துக்குங்க அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டாரு. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்ல இல்லையா? அதாவது நம்ம வந்து ஒரு செயல் செய்யும்போது, ஒரு முன்னெச்சரிக்கையா, பாதுகாப்பா இருக்கிறது நல்லது அப்படின்னு தானே செய்றோம். இப்போ வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து எல்லாரையும் வெளில எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்து வந்தபோது என்ன பார்த்தீங்க? சில பேர் நடந்து ஏறி உட்கார்ந்தாங்க. கைய பிடிச்சிருந்தாங்க. பட் கால் ஊனி தான் உட்கார்ந்தாங்க. காலே ஊன முடியாது. அப்படிலாம் ஆகல. இல்லையா? அதே மாரி வந்து கைய தூக்க முடிஞ்சதுல்ல. கை ஆட்டுனாங்கல்ல. சுனிதா வில்லியம்ஸ். நல்லா ஆட்டுனாங்கல்ல. ஜாலியா சிரிச்சுக்கிட்டே. ஸோ நம்ம பேசுற இந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஒரு பொறந்த குழந்தைக்கு ஒரு டாக்டர் வந்து சில பாதுகாப்பு விஷயங்கள் சொல்லுவாங்களே, இப்படிலாம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரியான விஷயம் தான். இதனால வந்து அவங்க வரும்போதே சீக்காளியா வருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ரைட்? ஸோ அதனால வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் 3 நாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அசிஸ்டன்ட் இந்த 2 பேர் கை பிடிச்சு உட்கார்த்த வச்சாங்கல்ல. கை பிடிச்சு உட்கார்த்த வைக்கலனாலும் உட்கார முடியும். நான் சொன்னேன்ல, சப்போஸ் இது வந்து ஒரு பாலைவனத்துல விழுந்துருச்சு. 2 நாள் கழிச்சு தான் மீட்பு குழு போகும். அவங்க அப்படியே படுத்துட்டா கிடப்பாங்க. இல்லல்ல. அவங்க எழுந்து அவங்க பண்ணதுக்கெல்லாம் ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதனால முடியவே முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. தேவையில்லாம ரிஸ்க் எடுத்தா என்ன ஆகும்னு சொன்னோம்னாக்க, நம்ம வந்து ஒரு பழக்கம் இல்லாத காரணத்தினால 6 மாசம் நம்ம நடந்து பழக்கம் இல்ல. இல்லையா? அப்ப அந்த நடந்து பழக்கம் இல்லாத காரணத்தினால தடுக்கி விழுந்துடலாம். தடுக்கி விழுந்தா ஃபிராக்சர் வரலாம். இதெல்லாம் ஏன் அனாவசியமான ஆபத்து? சொந்த செலவுல ஏன் சூனியம் வச்சுக்கணும்? அப்படின்னு ஒரு 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 எச்சரிக்கை நடவடிக்கையா நடக்கிறது தான். ஸோ அவங்க வந்து விண்வெளியிலேருந்து வரும்போது சீக்காளியா வரதில்ல. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பலருக்கு இப்படி ஒரு தவறான கருத்து இருக்கு. அப்படி கிடையாது. சார் ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ நெறைய பேர் எப்படி இத கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே கல்பனா சாவ்லா அப்படின்ற முகம் தான் நமக்கு கண்ணு முன்னாடி வருது. நெறைய பேர் கனெக்ட் பண்ணி அந்த மாரி ஆயிறக்கூடாதுன்னு ப்ரே பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. அ அ உங்களுக்கும் அப்படி ஒரு தாட் இருந்ததா சார்? பட் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது, எப்படி அத ப்ராசஸ் பண்றாங்கன்னு. பட் உங்களுக்குள்ள அந்த ஒரு பதட்டம் இருந்ததா? சி அ பதட்டம் இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம வீட்லேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து வெளியூர் போனாங்கன்னா, நமக்கும் பதட்டம் இருக்குல்ல. போய் சேர்ந்தாங்களான்னு. அ நம்ம வீட்லேருந்து போனவங்க மாரி 10,000 பேர், 1,00,000 பேர் போயிட்டு வராங்க. அப்ப ஸ்டில் நமக்கு பதட்டம் இருக்குல்ல. பதட்டம் இருக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா, ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம 2025ல பேசும்போது. இதுவரைக்கும் சற்றேறக்குறைய 550 பேர் விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. 550 பேர். ஒருத்தர் 2 பேர் இல்ல.
சுனிதா வில்லியம்ஸே 3 தடவை போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு கெவன்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய வீரர் வந்து 6 தடவை போயிட்டு வந்திருக்காரு. ஸோ பல முறை போயிட்டு வந்தவங்கலாம் இருக்காங்க. இதுவரைக்கும் ஆரம்பத்துல ஏற்பட்ட ஒரு விபத்து தவிர இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான முறை சோயூஸ் விண்கலத்தை ஏவி இருக்காங்க. ஒரு தடவை கூட சிக்கல் வந்ததில்லை. ஃபுல்லி செக்யூர். இந்த இவங்க கல்பனா சாவ்லாக்கு நடந்தது போன்ற விஷயங்கள்லாம் எது நடந்ததுன்னா அமெரிக்காவினுடைய அந்த விண்வெளி ஓடம். அதனால்தான் அந்த விண்வெளி ஓடத்தையே கைவிட்டுட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பூமிக்கு திரும்பி வரும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல வந்து 2000 டிகிரி மாதிரிலாம் உயரும்னு. அதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும்னா விண்வெளி நம்முடைய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை சுத்தி நம்ம வந்து ஒரு வெப்ப கவசம் போடணும். ஹீட் ஷீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விண்வெளி ஓடம் வந்து ரீயூசபிள். சோயூஸ் வந்து ரீயூசபிள் இல்லை. தரையில் இறங்கின அப்புறம் மியூசியத்தில் கொண்டு போய் வச்சிருவாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ரீயூசபிள். ஸோ அப்போ ரீயூசபிள்லாம் என்ன பண்ணணும்னா மேலே நான் புதுசாக அந்த டைல் போடணும். டைல் மாதிரி ஒட்டி வச்சிருந்தாங்க. அந்த டைல் மாதிரி ஒட்டினதுல கேப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் அது உடஞ்சி போச்சு. அதனால என்ன முடிவு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த எலன் மஸ்கினுடைய க்ரூ டிராகனும் வந்து ரீயூசபிள். ஆனா அந்த டைல் டெக்னாலஜி இல்லை, இது வேற டெக்னாலஜி. அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டோம். அதனால இன்னைக்கு வந்து ஆரம்பத்துல இருந்த விஷயத்தோட இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க விண்வெளி பயணம் ஒரு ப்ராபபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து ஆபத்தானது அல்ல. ஆனா ஆபத்து வந்தா பெரும் ஆபத்தா இருக்கும். நீங்க பஸ்ல போகும்போது அப்படி பிரேக் போட்டதுனால லேசா பக்கத்துல இருக்கிற ஆளை இடிக்கலாம். இல்ல பிரேக் நல்லா ஜாலியா போட்டா நம்ம தலைவர் வடிவேலு மேல அப்படி முன்னாடி போய் விழுந்துடலாம். ரைட். இந்த மாதிரி பல லெவல் இருக்கு இல்லையா. ஆனா விண்வெளியில வந்து ஆபத்துங்கிறது வந்து 0-1. ஒன்னு இந்த எண்ட் இல்லைன்னா அந்த எண்ட். அந்த பிரச்சனை இருக்கு. பட் அப்படி இல்லாத போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் வந்து அவ்வளவு வளர்ந்துருச்சு. ஸோ மோர் சேஃப்டி. அதனாலதான் இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை விளக்கி இருந்தீங்க. கூடவே கலாட்டாவாவும் நிறைய விஷயங்களை பேசியிருந்தீங்க. அண்ட் தொடர்ச்சியா நம்ம பேசலாம் சார். அடுத்தடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்றது கூட பார்த்துட்டு இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றி நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. உனக்கு இந்த குழந்தை வேணுமா? நீ ஏன் மனுவ கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் நிச்சயதார்த்தம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.